நீங்க சுப்பு வச்சு என் காதுல குழி தோண்டி புதைக்க பாக்குறீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல எல்லாரும்? என்ன பார்த்தா என்ன இழிச்சவன் என்ன தெரியுதா? இங்க பாருங்க, செத்தாலும் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இதுதான் உன்னோட முடிவா? இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? நீங்க தானே போய் சம்பந்தம் பேசிட்டு வந்தீங்க. நீங்களே போய் என் பையன் முடியாதுன்னு சொல்லிட்டாரு, நீங்களே போய் சொல்லிட்டு வந்துருங்க. காயத்ரி எனக்கு இல்லைன்னு நீங்க உறுதியா சொன்னீங்கன்னா காலம் பூரா நான் இப்படியே கல்யாணம் பண்ணிக்காம இருப்பேனே தவிர நிச்சயமா உணர்த்தி கட்டில தாலி கட்ட மாட்டேன். வேணாண்டா சூர்யா, நீ ரொம்ப தப்பா பேசுற. அப்படிதான்ப்பா பேசுவேன். என்ன ஒரு நெஞ்ச அழுத்தம் உங்களுக்கு இருந்தா என்ன ஒரு கேனக்கு இருக்கனா நினைச்சு இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணுவீங்க. சுபுதான் நீ கல்யாணம் படிக்கணும். இது மட்டும் நடக்கல, இப்ப சொல்ற எழுதி வச்சுக்கோ. இந்த வீட்ல இருக்கிற 3 பேரும் உயிரோட இருக்க மாட்டோம். மொத்தமா தற்கொலை பண்ணிட்டு செத்துருவோம். மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இது? நேத்துதான் மொட்டை மாடிக்கு வந்து படுத்தீங்க. சரி, கீழே காத்து பத்தலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு இங்க வந்து படுக்கிறீங்களே, ரூம்ல ஏதாவது வசதி குறைச்சல்னு? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை மாமா, சும்மாதான். நம்ம வீட்டு மொட்டை மாடியில படுத்தா காத்து நல்லா தான் வரும். ஆனா நீங்க இப்படி பாய் விரிச்சு படுக்கிறத பார்க்க சங்கடமா இருக்குப்பா. வேணும்னா இன்னொன்னு பண்ணலாமா? நீங்க கீழே ரூம்ல படுங்க, நான் இங்க படுத்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மாமா. ஒன்றும் இல்லை, எனக்கு இப்படி தனியாக நிம்மதியாக காத்தோட்டமாக படுக்கணும்னு நினச்சேன், அதான் படுக்க வந்தேன். நீங்கள் போய் கீழே படுங்க மாமா, ஒன்றும் இல்லை. கௌரி அங்க தனியா இருப்பாளேன்னு. தனியாக இருந்தவ தானே மாமா, அவள் பார்த்துப்பா. நீங்கள் போய் படுங்க, போய் படுங்க மாமா.
காயத்ரி. வா சுப்பு. என்னடி காலங்காத்தாலே இங்க? ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு. ஹே கௌரி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். ஹே, ஓ தங்கச்சி கௌரியா? இவ்ளோ சேஞ்ச் ஆயிட்டா? என்னால நம்பவே முடியல. சுப்பு வாமா. ஆமாம்மா, நீ சொன்ன மாதிரியே கௌரி ரொம்ப மாறிட்டா. ஏதோ ஒரு கட்டத்துல கடவுள் கண்ணை திறக்காம இருக்கிறது இல்லம்மா. கௌரியோட மாற்றம் எங்க எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்திருக்கு தெரியுமா? அவங்க அப்பா இப்பதான் கொஞ்ச நாளா நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஆன்ட்டி, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா நீங்க தேங்க்ஸ் சொல்றதா இருந்தா உங்க மாப்பிளைக்கு தான் சொல்லணும். இது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு பொறுமையா இவ்ளோ நல்லவரா இருக்காருல்ல. சரி சரி உட்காரு. ஏய், அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு ஒரு குட் நியூஸ். நீ வந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இல்லனா இப்படி சிரிச்சு பேசுவியா என்ன? ஹேய், சூர்யாவோட அம்மா அப்பா அக்கா எல்லாரும் முறைப்படி எங்க வீட்டுக்கு வந்து சம்பந்தம் பேசி மேரேஜ்க்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ரியலி? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் காயத்ரி. தேங்க்ஸ். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியல. இப்படி ஒரு சம்மந்தம் எனக்கு கிடைச்சிருக்கு. சூர்யாவோட அம்மா அக்கா அப்பா என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க தெரியுமா? கேட்கவே சந்தோஷமா இருக்கு சுப்பு. நீ மட்டும் லைஃப்ல செட்டில் ஆயிட்டேனா எனக்கு ஒரு பெரிய கவலை விட்டுடும். காயத்ரி, இது எல்லாத்துக்குமே ரீசன் நீதான். நீ மட்டும் இல்லனா இந்த சம்பந்தம் அமைஞ்சிருக்காது. ரொம்ப தேங்க்ஸ். ஏய், அது என் கடமை இல்லையா? அப்புறம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுல என்ன அர்த்தம்? சுப்பு, சூர்யா ரொம்ப நல்ல பையம்மா. ரொம்ப வருஷம் கழிச்சு தன்னோட குடும்பத்தோட அவர் சேர்ந்திருக்காரு. அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப பாசமா தான் இருப்பாங்க. அந்த பாசத்தை நீ சரியா புரிஞ்சுக்கணும். விட்டு கொடுத்து நடந்துக்க கத்துக்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. சூர்யானா எனக்கு பொசசிவ் தான். பட் இப்போதைக்கு அவங்க வீட்ல ஒரு ஒரே புள்ள இல்லையா? ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஃபேமிலியோட சேர்ந்திருக்காரு. அதனால ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு ஓரளவுக்கு என்னால கெஸ் பண்ண முடியும். கண்டிப்பா நீங்க நினைக்கிற மாதிரி நான் இருப்பேன். சரி, தேறிட்டடி. இவ்ளோ தூரம் யோசிக்கிற அளவுக்கு மாறிட்டியா? சட்டுன்னு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல லைஃபே கலர்ஃபுல் ஆன மாதிரி இருக்கு. சூர்யா கிட்ட என் விருப்பத்தை சொன்னது, அது அவங்க வீட்ல தெரிஞ்சது, அவங்க அப்பா அம்மா எங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்க வந்தது, ஏதோ மிராக்கல் நடந்த மாதிரி இருக்கு காயத்ரி. சூர்யா வந்தாரா? இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பெரியவங்க தானே வந்து பேசுவாங்க. அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம், கல்யாண செலவையில வேற அவங்களே ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? சூப்பர். அப்ப உங்க அண்ணனுக்கு எந்த வேலையும் இல்ல. வெரி லக்கி சுப்பு. இந்தாங்கக்கா, காஃபி எடுத்துக்கோங்க. கௌரி, மாப்பிள்ளைக்கு ஐயோ, ஐயோ சாரிக்கா. சாரிக்கா சாரிக்கா. ஏய் கௌரி, லூசு. எதுக்கு சாரி கேக்குற? அதெல்லாம் விடு, பரவாயில்ல. காஃபி தானே. ஐயோ மன்னிச்சுக்கம்மா. ஐயோ, என்ன ஆண்டி நீங்க கூட விடுங்களேன். சரி, நான் போய் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஏய், நீ ஒன்னும் வாஷ் பண்ண வேணாம். என் ட்ரெஸ்ஸ போட்டுட்டு போ. உன் ட்ரெஸ்ஸ நான் வாஷ் பண்ணி அப்புறம் நான் எடுத்துட்டு வரேன். இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. பட் நான் தான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே, வா. சரி மாமா, நீங்களும் பல்லு விளக்கிட்டு வாங்க. காஃபி எடுத்து வச்சிருக்கேன். ஏய், இந்த Dress என்னை விட உனக்கு தான் நல்லா இருக்கு. அவங்க சம்பந்தம் பேசி முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் உன்கிட்ட தான் சொல்லணும்னு நான் ஓடி வந்தேன். நைட் எல்லாம் தூங்கவே இல்லை தெரியுமா? அண்ணன் கிட்ட சொல்லிட்டு வந்தியா இல்ல சொல்லாம வந்தியா? சொல்லாம வருவாங்களா? சொல்லிட்டு தான் வந்தேன். ஒன்ஸ் அகைன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் காயத்ரி. நீ எல்லாமே இது நடந்திருக்காது. ஏய், ஒன்ஸ் அகைன் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். நான் போயிட்டு வரேன் காயத்ரி. ஓகே, பை. வரேன். உங்களுக்குலாம் அறிவே இல்லையாடா? நான் தான் காயத்ரியை லவ் பண்றேன்னு சொல்றேன், நீங்க எல்லாரும் சுபுவ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றீங்க. என்ன ஜென்மண்டா நீங்க எல்லாரும்? இங்க பார் சூர்யா, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றோம். அந்த காயத்ரி உன்னை கட்டிக்க மாட்டேன்னு சொல்றா.
ஆனா இந்த பொண்ணு கட்டினா உன்னதான் கட்டுன்னு ஒத்த கால நிக்கிறா. அப்படி இருக்கிறப்ப உன் லைஃப்க்கு இதான் சரின்னு யோசிச்சோம், அவ்வளவுதான். சான்ஸே இல்லடா. சுப்பு என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்ப உனக்கு செருப்படி தாண்டி. இங்க பாரு, ஏற்கனவே உங்க அப்பா அம்மா எல்லாம் போய் அங்க சம்மதம் பேசி முடிச்சிட்டாங்க. திருப்பி நீ மாட்டா அது இதுன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், உன்னை சுப்பு கட்டி வச்சு தோலை உரிப்பா. வாய முறா வெண்ண. நீ எங்க வாயை மூடிடலாம் மச்சான், ஆனா ஊர் வாயை மூட முடியாது. ஏற்கனவே உங்க வீட்ல ஒரு கல்யாண கலாட்டா நடந்திருக்கு. திரும்பவும் அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா உங்க அப்பா அம்மா தாங்குவாங்களான்னு நினைச்சு பாரு. ஒழுங்கா சுப்புவை கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்துற வழியை பாரு. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. இல்ல மச்சான், என்னால முடியாது. நிச்சயமா முடியாது. மனசு பூரா காயத்ரி நிறைஞ்சிருக்காடா. சுப்புன்னு ஒரு கேரக்டரை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் போறேன், நேரா அவகிட்ட போய் இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிடுறேன். டேய், சம்பந்தம் முடிஞ்சிருச்சுடா. என்ன கேட்டாங்களாடா? நானாடா போக சொன்னேன்? என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்களாடா? டேய், அது உங்க அப்பா அம்மா தப்பு. அதுக்கு அந்த பொண்ணு என்னடா பண்ணுவா? இது சரிப்பட்டு வராது. இத போட்டுட்டு நான் இப்ப சுப்பு வீட்டுக்கு போறேன். பளிச்சுன்னு ஓப்பனா பேச போறேன். செத்தாலும் உன்னை கட்டிக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டு வர போறேன். என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம்டா. டேய், 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 டேய். டேய், என்னடா இதெல்லாம்? எனக்கு வேற வழி தெரியலடா. ஒரு சப்போர்ட்டுக்கு நீங்க எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நீங்க எல்லாம் இருந்தா அவ கட்சியில இருக்கீங்களே, வேற வழி. அதான் சரக்கு சப்போர்ட்டோட போறேன். ஏன்டா இப்ப சொல்றத அந்த பொண்ணுக்கு நிச்சயம் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல? பெட்டர் லேட் தென் நெவர்டா. நான் வரேன்டா. டேய் சூர்யா, டேய், சொன்னா டேய், கேளுடா, டேய், சூர்யா, சூர்யா, சொல்றத சூர்யா. கேளுடா. டேய், அந்த போன் யாருடா? அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவோம். ஹலோ, ஹலோ அங்கிள், நான் சூர்யா ஃப்ரெண்டு ஆர்சி பேசுறேன். சொல்லுப்பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சூர்யா இங்க வந்தான். என்ன விஷயம்? சரி வை, நான் பாத்துக்கிறேன். கோமதி, வனிதா, என்னப்பா? அம்மா எங்கம்மா? 2 பேரும் கிளம்புங்க. சுப்பு வீட்டு வரையும் போகணும். என்ன விஷயம்? போகும்போது சொல்றேன். அம்மாவை கூப்பிடு. சரி, கிளம்புங்க. இருங்க. அக்கா, அண்ணியும் அண்ணனும் கோவில் போயிருக்காங்க. உங்ககிட்ட அம்மா சாவியை கொடுக்க சொன்னாங்க. தேங்க்ஸ். சூர்யா, நீயா? என்ன சூர்யா அப்படி கேக்குறீங்க? நான் தான். என்ன டவுட் உங்களுக்கு? நீ எப்படி எங்க? நல்ல கதையா இருக்கே. என் வீட்ல நான் இல்லாம பின்ன 9 தடவை இருப்பாங்க. உள்ள வாங்க சூர்யா. இப்போ நல்லாதான் பேசுற, நல்லாதான் பழகுற. ஆனா அப்புறம் ஏன் என்னை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னீங்க? என்ன நான் கட்டிக்க மாட்டேன்னு சொன்னேனா? என்ன விளையாடுறீங்களா? எப்படா கட்டிக்குவீங்கன்னு தவம் கிடக்குறவ கிட்ட இதெல்லாம் டூ மச் சூர்யா. Really? என்ன டவுட் உங்களுக்கு? என்ன ஆட்டோலாம் பலமா இருக்கு? ஐயாவோட பேச்செல்லாம் இன்னைக்கு வேற மாதிரி இருக்கே. அப்ப நீ என்னை கட்டிப்ப, அப்படிதானே? கண்டிப்பா கட்டிக்குவேன். இப்ப வேணாலும் நான் ரெடி. My God, I'm so happy. சரி உள்ள வாங்க. Hey, ஐயோ சூர்யா,
சூர்யா ஐயோ விடுங்க சூர்யா யாராவது பார்க்க போறாங்க சூர்யா விடுங்க நீ தானே என்ன கட்டிக்கிறேன்னு சொன்ன ஐயோ நான் இத சொல்லல தாலி கட்டிக்கிறத பத்தி சொன்னேன் அதையும் கட்டுறேன். ஓ, சூர்யா சூர்யா அண்ணா அண்ணி வந்துட்டாங்க விடுங்க சூர்யா விடுங்க சூர்யா சுப்பு அண்ணி விடுங்க சூர்யா சூர்யா அத்தை மாமா வந்துட்டாங்க விடுங்க என்னடா இது? வாடா 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 டாடி டாடி வண்டியில one minute, டாடி டேய் வாடா ஏய் போடி உள்ள அக்கா நீ உள்ள வாக்கா. நீ போய் ஏறு. இருங்க சமந்தி என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டு போறீங்க உள்ள வாங்க இல்ல அது சரிங்க நாங்க இன்னொரு நாள் வரோம் நீ போய் வண்டியில ஏறு. நாங்க அப்புறமா வரோம் என்னங்க சம்மந்தி என்னங்க இதெல்லாம் ஏன்டா இப்படி பண்ண உன்னால மானமே போச்சு சீ டேய் நாங்க தான் முறைப்படி சம்மந்தம் பேசிருக்கோம்ல கல்யாணத்துக்கு நாள் பார்த்தாச்சு அதுக்குள்ள உனக்கு என்னடா அவசரம் Hey, what? நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? ஆ? அப்படியே அரைஞ்சிட்டு வர ராஸ்கல் சுப்பு வீட்டுக்கு போய் அவளை கட்டி பிடிச்சிட்டு பேசுற பேச்சு பா நான் கட்டி பிடிச்சது சுப்பு இல்லப்பா காயத்ரியா. டேய் வேண்டாம்டா எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே உன்ன அம்மா, சும்மா வளராதீங்கம்மா. காயத்ரி லவ் அக்செப்ட் பண்ணிட்டாம்மா. என்னை கட்டிக்கிறேன்னு கேட்கும்போது கூட அவ கட்டிக்கிறேன்னு சொன்னா. அதனால தான் நான் உணர்ச்சி வருஷப்பட்டு அவளை அப்படியே சீ வாய மூடு நீ என்ன முழுசாவே லூஸ் ஆயிட்டியா ஏண்டா குடிச்சா உனக்கு சுப்பு யாரு காயத்ரி யாருன்னு கூடவா தெரியாது சுப்புவா. டேய் ஏண்டா ஏண்டா இப்படி ஆயிட்ட படிச்சவன் உலகம் புரிஞ்சவன் நல்லது கெட்டது தெரிஞ்சவன் நம்ம வீட்டுக்கு நல்லபடியா ஒரு கௌரவத்தை சேவ் பண்ண நினைச்சேன்டா இவ்வளவு கீழ்த்தரமா ஒரு காரியத்தை பண்ணிட்டேடா ஏண்டா நீங்க அப்படி நினைச்சிட்டீங்களா? பட் நான் லவ் பண்றது காயத்ரி தானே. நான் அவ்வளோதான்ப்பா கட்டி பிடிச்சேன். உங்க கணக்கு அவர் சுப்புன்னு பாட்டுச்சுன்னா என்னால் என்ன பண்ண முடியும்? பட் ஒன் திங் ஆஸ் டாக்டர்ஸ் பிரதர் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஐ டாக்டராக போய் பாருங்க மிஸ்டர் தர்மலிங்கம். டேய் டேய் சூர்யா டேய் அப்பா விடுங்க இவனை இப்ப முதல்ல வழிக்கு கொண்டு வரணும் அதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு என்னம்மா சொல்ற ஆமாப்பா போதையில காயத்ரி நினைச்சுதானே சுபுவை போய் இவன் கட்டி பிடிச்சான் அதை நம்ம எல்லாரும் பாத்திருக்கோம் சுபு வீட்லயும் பாத்திருக்காங்க அந்த வீட்ல இவன் போய் அடிச்ச கூத்துக்கு நம்ம எல்லாருமே சாட்சியா இருக்கோம் இதை விட வேற என்ன வேணும் இவன் வாய் அடைக்கிறதுக்கு இத வச்சே சுபுவோட இவன் கல்யாணத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதுக்கு நான் பொறுப்பு எழுந்துக்கட்டும் அப்புறம் பேசிக்கிறேன்